Hi students, this is Alex here. In the problem root 2 sin alpha by root of 1 plus cos 2 alpha equal to 1 by 7 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் root of 1 minus cos 2 beta by 2 அப்படின்றது 1 by root 10 கொடுத்திருக்காங்க. And alpha comma beta வந்து belong to 0 comma pi by 2. But tan of alpha plus 2 beta என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. So first நம்ம இந்த tan of alpha plus 2 beta அப்படின்றத expand பண்ணா என்ன வரும்னு பாருங்க. Tan of alpha plus 2 beta equal to tan alpha plus tan 2 beta whole divided by 1 minus tan alpha into tan 2 beta அப்படின்னு வரும். So இப்போ நமக்கு tan alpha ஓட வேல்யூ tan 2 beta ஓட வேல்யூ தெரிஞ்சாதான் இதுல வந்து நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம். ரூட் 2 sin alpha இருக்கு இல்லையா, அதை அப்படியே வச்சுட்டு டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 plus cos 2 alpha வந்து 2 cos ஸ்கொயர் alpha. இதான் வந்து ஃபார்முலா. ஸோ இது வந்து 1 by 7 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ இதை நியூமரேட்டர் வந்து ரூட் 2 sin alpha அப்படியே இருக்கட்டும். டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ரூட் எடுத்தோம்னா இது ரூட் 2 இன்டூ காஸ் ஆல்ஃபா அப்படின்னு வரும் 1 by 7. ஸோ டோட்டலாக tan ஆல்ஃபா அப்படின்ற வேல்யூ வந்து 1 by 7 அப்படின்றது கிடைச்சிருச்சு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ இதே மாதிரி எனக்கு tan 2 பீட்டா வேணும். பட் செகண்ட் எக்ஸ்பிரஷனில் நமக்கு வந்து ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் 2 பீட்டா வந்து 2 சைன் ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு வரும். டிவைட் பை 2 இருக்கு, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இது வந்து 1 by root 10 அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம ரூட் எடுக்கும்போது sin பீட்டா ஈக்குவல் டு 1 by root 10. இப்போ நம்ம வந்து tan 2 பீட்டா நமக்கு வேணும். இப்போ நான் tan 2 பீட்டா ஃபார்முலா எழுதி பார்க்குறேன் பாருங்க. tan 2 பீட்டா அப்படின்றது 2 tan பீட்டா by 1 minus tan ஸ்கொயர் பீட்டா. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்து இது வந்து பீட்டான்னு எடுத்துட்டு சைன் வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ். அப்போ இதை நம்ம பைத்தாகரஸ் ரிலேஷன் வச்சு 1 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் 10 ஹோல் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து 10 minus 1 9. அப்போ எக்ஸ் வந்து 3 அப்படின்னு வரும். ஸோ இதுல இருந்து நம்ம tan பீட்டா அப்படின்னு எடுத்தோம்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், ஏன்னா எக்ஸ் வந்து 3. இப்போ இந்த வேல்யூவை நம்ம tan 2 பீட்டா ஃபார்முலால சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது tan 2 பீட்டா ஈக்குவல் டு 2 இன்டூ 1 by 3 by 1 minus 1 by 3 ஹோல் ஸ்கொயர். ஸோ டோட்டலா இது வந்து 2 by 3 நியூமரேட்டர், இது 1 by 9, 1 minus 1 by 9 வந்து 8 by 9. ஸோ இதை ஃபர்தரா 2 by 3 இன்டூ 9 by 8 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 4 ஆயிடும், இது வந்து 3 ஆயிடும். ஸோ டோட்டலா tan 2 பீட்டா அப்படின்றது வந்து 3 by 4. ஸோ நமக்கு தேவையான ரெண்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 3 by 4 அண்ட் tan ஆல்ஃபா 1 by 7. இதை வந்து நம்ம முதல்ல எழுதின ஃபார்முலால சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறோம். அப்போ நமக்கு tan ஆல்ஃபா பிளஸ் 2 பீட்டா என்னன்றது கிடைக்கும். ஸோ tan ஆல்ஃபா பிளஸ் tan 2 பீட்டா by 1 minus tan alpha into tan 2 beta. இப்போ tan alpha வந்து 1 by 7 plus 3 by 4 whole division 1 minus 1 by 7 into 3 by 4. ஸோ நியூமரேட்டர்ல எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 7 4 28 வரும். ஸோ இது 4 plus 21 அப்படின்னு வரும். டினாமினேட்டர் எல்சிஎம் வந்து 28, 28 minus 3 வரும். ரெண்டு டினாமினேட்டர் கட் பண்ணிடலாம். So இது 25 by 25 which is equal to 1. So அவங்க கேட்டிருந்த இந்த வேல்யூ tan alpha plus 2 beta is equal to 1 அப்படின்னு அர்த்தம்.